ஸோ ஹலோ காய்ஸ், நீங்கள் வந்திருக்கிறது முகேஷாய் ஒன் பீஸ் நருட்டோ அனிமேஷன் தாங்க. ஸோ இனி நம்ம போன பார்ட்டில் போட்டிருப்போம் சிட்டி ஐலாண்ட் 6ஓடைய பார்ட் 2 தாங்க. இது பார்ட் 2 பார்க்குறவங்களாம் பார்ட் 1 பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்க, அப்போ தான் இந்த வீடியோ உங்களுக்கு புரியும். ஸோ ஓகேங்க, ஃபஸ்ட் நம்ம போன பார்ட்டில் வந்து செகண்ட் லேண்ட் அந்த நம்ம இடம் வாங்கி போட்டிருந்தோம்ல, அதை நிரப்புறோம்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதுதான் நீங்கள் நம்ம ஃபில் பண்ண போகிறோம் மக்களே. அது இப்போ நாங்கள் வந்து ஃபயர் ஸ்டேஷன் வாங்கி போட்டிருக்கோம். இந்த சைடு ஒரு ரோடு அமுச்சு விட்ருவாங்க, அப்போ தாங்க நமக்கு கரெக்டாக இருக்கும். அப்போ தான் எல்லாம் போகக்குள்ள கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி நிறைய பீப்புள்ஸும் வருவாங்க. நம்ம வெறும் 26 பேர் தாங்க இவ்வளோ இடம் போட்டுமே. இப்போ தாங்க 40 பேர் வந்துருக்கு. போன பாட்டிலெலாம் பார்த்திங்கன்னா வெறும் 26 பேர் தாங்க இருந்தாங்க. இப்போ தான் 40 பேர் வந்துருக்காங்க. ஓகேங்க, இப்போ நம்ம வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷன் வாங்கி போட்டுருவோம். அப்போ தான் யாராவது திருநாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிடிச்சிடலாம் கையங்கலமாக. போன வாட்டி சிட்டி ஐலாண்ட்ஸ் 5 அப்படி தாங்க போலீஸ் ஸ்டேஷன் வாங்கி போட முடியாமல் போட்டு திருடைய வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்டு நகையெல்லாம் திருடிட்டு போயிட்டாங்க. என்ன பண்ண முடியும், அதுதாங்க ஒரு போலீஸ் ஸ்டேஷன் வாங்கி போட்டோம். இப்போ வந்து காசு 50,000 கொடுத்துருக்காங்க. அதை நம்ம வந்து கிளைம் பண்ணிக்குவோம். கிளைம் பண்ணிட்டு அப்படியே வெளில வந்தீங்கன்னா இங்கே சில பேர் காசு ஸ்டார்லாம் தராங்க. அதெல்லாம் வாங்கிட்டு அப்படியே நம்ம இந்த இன்னும் லைப்ரரி கட்டி முடிக்கணும். 14 செகண்ட் தாங்க. அடுத்து டாக் பார்க் வாங்கலாம்னு நினைக்கிறேன். டாக் பார்க் வந்து டாக் பார்க் வந்து அப்புறமேட்டு வாங்கிக்கலாம். என்ன வாங்குறது, ஒரு லாட்ஜ் ஹவுஸ். ஆனால் இந்த லாட்ஜ் ஹவுஸ் இவ்வளோ விலை போட்டு வச்சுருக்குறாங்க. அப்பார்ட்மெண்ட் வந்து காசு எடுத்து வாங்கலாமா வேணாமாங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. இங்கே ஒரு வீடை வாங்கி போட்டோம்னா நமக்கு லைப்ரரி ஓப்பன் ஆயிடுச்சுங்க. எப்போ இப்போ தாங்க லைப்ரரியே ஓப்பன் ஆகிருக்குது. இங்கிட்ட ஒரு ரோடை போட்டு விட்ருவோம். போலீஸ் ஸ்டேஷன் இன்னும் கட்டி முடிக்கணும், கொஞ்சம் நேரம் தாங்க. போலீஸ் ஸ்டேஷன் கட்டி முடிச்சிட்டாங்கன்னா இப்போ நமக்கு சந்தோஷம். திருட வந்தால் எல்லாம் கைங்காலமாக மாட்டிக்குவாங்க. மக்கள்லாம் இப்போ கொஞ்சம் கூட்டிகிட்டு இருக்காங்க. ரோடு இன்னும் 4 ரோடு போட்டோம்னாக்க நம்ம காசு கிடைக்குங்க. ஒரு 4 ரோடு போடுவோம். அந்த இது அதுக்கு முன்னாடி இதெல்லாம் ஓவருங்க காசு. இதெல்லாம் 502 சில்வர் தாங்க ஒரு லாட்ஜ் ஹவுஸ் வாங்க முடியுது. ஹை லெவல் பில்டிங்கும். ஐயோ 6500 கேட்குறாங்க சில்வர் சாவி. இங்கெல்லாம் எப்பயாவது ஒரு பக்கம் தான் சில்வர் சாவியே 1 2ன்னு தந்துக்கிட்டு இருக்காங்க. இதில் 502 சேர்க்கணுங்க. இந்த வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காமல் ஒரு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே. ஓகேங்க, போலீஸ் ஸ்டேஷன் கொஞ்சம் நேரத்தில் கட்டி முடிக்கப்படும். அதுக்கு முன்னாடி வீட்டுக்கு சைடில் இந்த 4 ரோடு போட்டு எங்களை போட்டுடலாம். வீடு அன்லாக் ஆயிடுச்சுங்க. ஓகேங்க, எப்படியோ வீடு அன்லாக் ஆயிடுச்சு. ஓகே, அடுத்தபடியாக என்ன பண்ணலான்னா இன்னும் கொஞ்சம் தாங்க, இன்னும் ஒரு 2 ரோடை போட்டு விட்டோன்னா நமக்கு வந்து அதாவது காசு கிடைக்கும். 50,000 கிளைம் பண்ணியாச்சுங்க. இன்னும் அடுத்து 250 ரோடு அமைக்க சொல்கிறாங்க. போங்கடா, நம்ம அடுத்த பார்ட் 3 வந்து நிலம் வாங்கி போட்டு அடுத்து என்ன கட்டலாங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. அப்பார்ட்மெண்ட் வந்து வாங்க ட்ரை பண்ணுறேன். ஓகே மக்களே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார் தராங்க, மணி இருக்குது. இங்கே ஒரு லேண்ட் வாங்கி போட்டாச்சுங்க. அப்பா 3வது லேண்டு வாங்கிட்டோங்க மக்களே. ஸ்பின் பண்ணுவோம். 30 காயின் இருக்குது. என்ன உழுவும், மறுபடியும் காயின் உழுவக்கூடாது. விழுந்துருச்சுங்க. காயின் உழுவக்கூடாதுன்னு சொல்கிறேன், உழுவுது. அப்போ தான் வேணும்னே உழுவுது. சரி மக்களே, அடுத்து வந்து என்ன பண்ணுவோம், போதுங்க நம்மள்ட்ட காசு இல்லை. இதில் எப்படி காயின் வாங்குறது? அதுக்குள்ளே 100 காயின் கொடுத்துட்டீங்க ஏங்க. நம்மக்கிட்ட காசு ஏறக்கூட 1 கோடி கிட்டே இருக்குதுங்க. காயின் டக்கு 100 கொடுத்துட்டாங்க. சரி ஸ்பின் பண்ணுவோம். காசு விழுந்துருச்சுங்க. காசு விழுந்துச்சுங்க. 86,000 விழுந்துருச்சுங்க. வெறித்தனங்க கொலை மாசு. இன்னும் ஒரு ஸ்பின் போடுவோமா? வேணாம் விட்டுருவோம். அடுத்து வந்து என்ன வாங்கலாம்? டாக் பார்க்கு என்ன கட்டலாம்? இங்கே எங்கள் ஃபயர் ஸ்டேஷன் ஓப்பன் ஆகிடுச்சு. ஃபயர் ஸ்டேஷனையும் அப்படியே ஓப்பன் பண்ணி விட்டுடலாம். ஒரு ஹவுஸ் வாங்கலாம். சரி வாங்க, ஹவுஸ் வாங்கி பக்கத்தில் டாக் பார்க் போட்டோன்னா கரெக்டாக இருக்கும் மக்களே. அவ்வளோதான் மக்கள் வருவாங்க, ஹாப்பி வரும். ஏங்க இப்போ 54 மக்கள் இருக்காங்க. வெறித்தானுங்க. இன்னும் போக போக எப்படியாவது 100 மக்களாச்சும் கொண்டு வந்துடணுங்க. அப்போ தான் நமக்கு நல்லது. சரிங்க, இங்கே வந்து ஒரு டாக் பார்க் வாங்குவோம். டாக் பார்க் வாங்கிறதுக்கு முன்னாடி எதுவும் பிரச்சனை, போலீஸ் திருடெல்லாம் நடக்குதா? இல்லை எதுவும் நடக்கலைங்க. என்ன பண்ணலாம்? பேங்க்ஸ் ஒரு இடம் வாங்கி போட்டிருக்கோம். அது பாத்திரையில் வந்து யூஸ் பண்ணி முடிச்சிடலாங்க. ஓகே, இப்போ வந்து டாக் பார்க் வாங்குவோங்க. டாக் பார்க்கு இருக்குது, வாங்குவோம்.
தான் போட்டிருக்கிறாங்க டாக் பார்க்கு. வாங்கிட்டோம். ஒன்று போட்டுருலாம். இங்கே ஒன்று எங்கள் க்ரேன் முடிய போதுங்க. 4 தாங்க இருக்குது. 4ல் 1 தான் இருக்குது. போடுவோமா? சரி போட்டுருவோம். 0 போச்சு, நீ கட்ட முடியாது. ஏதாவது ஒன்றையாச்சும் நம்ம ஸ்டோரேஜில் போட்டாலும் நல்லாயிருக்கும். நீங்கள் சொல்லுங்கள், இந்த இடத்துல எது வேஸ்ட்டு, எது ஸ்டோரேஜில் போட்டுடலாங்கிறது மறக்காமல் கவரில் சொல்லிடுங்க மக்களே. ஓகே, மறுபடியும் ஸ்பின் பண்ணால் நமக்கு ஸ்டார் கொடுத்துருக்காங்க. வேணாங்க, இனி ஸ்பின் பண்ண வேணாம், நம்ம அடுத்த பாட்டில் ஸ்பின் பண்ணிக்கலாம். ஓகே, வீடு அன்லாக் ஆயிடுச்சுங்க. வீடையும் திறந்துட்டோம். மணி கிடைக்குது. இங்கே ஒரு வீடை அப்கிரேட் பண்ணணும். லெவல் 0 இருக்குது. அடுத்த பாட்டில் எல்லாத்துக்குமே அப்கிரேட் பண்ணுறோம் மக்களே. என்னடா 400 ரூபா கேட்குறாங்க மக்களே ஒரு க்ரேனுக்கு. சரி போயிட்டு போகுது. நமக்கு என்ன, நம்ம வந்து அடுத்து என்ன பண்ணலாம்னா காசு கொடுக்குறீங்க, அதை பெஸ்ட் கிளைம் பண்ணுவோம். ஓகே, டாக் பார்க் இன்னும் 3 நிமிஷம் இருக்குங்க. அப்போ தான் கட்டி முடிக்க முடியும். 3-4 நிமிஷம் கிடக்குது. இது கட்டி முடிக்கலாட்டி நமக்கு டைம் ஆயிருங்க. இடத்துல என்ன பண்ணுறது எனக்கு யோசிச்சுட்ருக்கேன். ஓகே, என்னெல்லாம் கிடக்குதுன்னு பார்ப்போம். பார்க்கு வந்து அடுத்ததில் பார்க் வாங்கி போடலாம். பால் இது வாங்குவோமா? செவுத்துல கிறுக்கிருக்காங்க. இது வாங்குவோம். என்ன தான் ஆகுதுன்னு பார்ப்போம். இங்கே வேணாம், லைப்ரரி பக்கத்தில் வேணால் டிஸ்டர்ப் ஆகும். நம்ம அந்த வீட்டுக்கு பின்னாடி போட்டுருவோங்க. அந்த 3வது இடத்துல இப்படி கொண்டு வருவோம். ஓகேங்க, கொண்டு வருவோம். இங்கே வச்சிடலாங்க. இங்கே வச்சாதாங்க கரெக்டாக இருக்கும். ஓகே, 1 போதும்ப்பா. ஐயோ 2லாம் நம்மளால வாங்கிட்டு இருக்க முடியாது. 1 தான் கரெக்டாக இருக்கும். எப்படியோ இன்னும் டாக் பார்க் கட்டி முடிக்க 2 நிமிஷம் ஆகுமா? ஸோ அடுத்து என்ன பண்ணலான்னா இங்கே ஒரு பிரிட்ஜை அமுச்சு விட்ருவோம். அப்போ தான் மக்கள் அந்த சைடு இப்படியும் போயிட்டு வருவாங்க. ஐயோ அங்கே வந்து சண்டை போட்டுருவாங்க. இருங்க, இங்கே ஒருத்தர் பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கான். சண்டை போட்டு விட்டோம். ஓகே, அடுத்து இன்னும் டாக் பார்க் கட்டி முடிக்க இவ்வளோ நேரம் ஆகிட்டு இருக்குது. சரி, வீடு கட்டவே சீக்கிரம் முடிக்கிறாங்க. டாக் பார்க் கட்டுறதான் இவ்வளோ நேரம் ஆகுறாங்க. சரி போயிட்டு போகுது, விடுங்க மக்களே. அந்த 3வது இடத்துல வந்து நம்ம கண்டிப்பாக அப்பார்ட்மெண்ட் வாங்கலாம். அதுக்கு நமக்கு 100 கோல்டு வேணுங்க. ஒரு ஃபோட்டோ எடுப்போம். ஓகே, ஒரு ஃபோட்டோ எடுத்தாச்சுங்க நச்சுன்னு. ஓகே, அடுத்து நான் கட்டி முடிக்கணும்னா கோல்டு கேட்குறாங்க. நம்ம அடுத்த பாட்டில் வாங்கிக்கலாம். இத்துடன் இந்த பார்ட் 2 வீடியோ முடிச்சுக்கலாம் மக்களே. மீண்டும் உங்களை பார்ட் 3 வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.